ராயன் திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் டெய்லியும் ஒருத்தருக்கு ஃப்ரீயாக கொடுக்கப்படுகிறது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, மேலே தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு #ராயன் அப்படிங்கிற ஒரு மெசேஜை லீவ் பண்ணணும். நீங்களும் டிக்கெட் வின் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. இந்தியன் 2வோட மொத்த கலெக்ஷனை பார்த்து லைக்கா நிறுவனம் செம்ம ஹாப்பியில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படி என்ன இந்தியன் 2 வந்து கலெக்ஷன் பண்ணிச்சு அப்படிங்கிற டீட்டெயிலான ரிப்போர்ட் தான் பேச போகிறோம். அதுக்கு முன் வந்து ராயன் டிக்கெட் வின் பண்ண எல்லாருக்குமே வந்து கங்க்ராட்ஸ். ஸோ வந்து நீங்களும் ராயன் டிக்கெட் வின் பண்ணணும்னா மறக்காமல் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மெயின் மேட்டருக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்தியன் 2 இந்த திரைப்படம் பெரும் எதிர்பார்ப்பில் ரிலீஸ் ஆன திரைப்படம். ஸோ உலகம் முழுவதும் 5000 ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஃபர்ஸ்டே வந்து பெருசாக வந்து ஓப்பனிங் இருந்தாலுமே ஃபர்ஸ்டே வந்து இந்த திரைப்படத்துக்கு நெகட்டிவான விமர்சனங்கள் கிடைத்ததால் அடுத்தடுத்து வந்து இந்த திரைப்படம் வந்து வசூல் ரீதியாக வந்து கொஞ்சம் வந்து பின்தங்கியது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இந்த திரைப்படம் வந்து விமர்சனம் ரீதியாக வந்து தோல்வி திரைப்படமாக அமைந்தாலும் வசூல் ரீதியாக வந்து பெரும் வெற்றி திரைப்படமாக அமைந்திருக்கு. விமர்சனம் ரீதியாக தோல்வி திரைப்படமாக அமைந்த பிறகு வந்து எல்லாரும் சொன்ன விஷயம் வந்து லைக்கா நிறுவனத்துக்கு இந்தியன் 2 வந்து பெரும் லாஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனால் லைக்கா நிறுவனத்துக்கு இந்தியன் 2 திரைப்படம் வந்து பெரும் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா வந்து இந்தியன் 2 இந்தியன் 3 இந்த ரெண்டு திரைப்படத்தோட பட்ஜெட்டை வந்து மொத்தமாக 500 கோடி அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்தியன் 3க்கு தான் வந்து அதிகமாக செலவு பண்ணியிருக்காங்களாம். கிட்டத்தட்ட 300 கோடிக்கும் மேலே வந்து செலவு பண்ணியிருக்காங்களாம். இந்தியன் 2க்கு வெறும் வந்து 200 கோடி ரூபாய் மட்டும்தான் வந்து செலவு பண்ணியிருக்காங்களாம். ஸோ இது வரைக்குமே இந்தியன் 2 திரைப்படம் 200 கோடிக்கும் மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது. சேட்டிலைட் ரைட், டிஜிட்டல் ரைட்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமான கலெக்ஷனாக இருக்குது. அது மட்டுமே 150 கோடி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனாலே இந்தியன் 2 வந்து பெருசாக வந்து ப்ராஃபிட் வந்து லைக்கா நிறுவனத்துக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.